பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். என்ன வீடியோ அப்படின்னா, ஒருத்தர் 12 வருடம் ஒரு சொத்தை அனுபவம் பண்ணிட்டா அந்த சொத்தை அவருக்கு சொந்தமாக்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அது எப்படிங்க இன்னொருத்தரோட சொத்தை ஒருத்தர் 12 வருஷம் மட்டும் அனுபவம் பண்ணால் அவர் எடுத்துக்க முடியுமா? இது அநியாயமாக இல்லையா? இது மாதிரி வழக்குகள்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக நடக்குது. 12 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக ஒருத்தருடைய சொத்தை ஒருத்தர் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த சொத்தை அவர் எடுத்துக்கொள்வதற்கு ரைட்ஸ் இருக்கிறதாக கருதப்படுகிறது. சரி, இதற்கென்று சட்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டம் தான் கால வரையறை சட்டம் 1963 அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 அப்படின்னு. இந்த ஆக்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. இப்போ இந்த ஏங்கிறவர் பிங்கிறவர் 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ஏங்கிறவர் நிலத்தை இந்த பிங்கிறவர் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த ஏங்கிறவர் எந்த விதமான ஆட்சேபனையுமே தெரிவிக்காமல் 12 வருஷமாக இவர் அந்த சொத்தில் வாழ விட்டுட்டா, தெரிஞ்சு வாழ விட்டுட்டா. இப்போ இந்த பிங்கிறவருக்கு அதில் உரிமை வந்துடுது. இப்போ இந்த ஏங்கிறவர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார் அல்லது வெளிமாநிலம் போயிட்டார். இந்த பிங்கிறவர் ஏங்கிறவர் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி 12 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் இந்த ஏங்கிறவர் சரியான ஆவணங்களை கொண்டு வந்தால் இந்த பிங்கிறவரை துரத்தி அடிச்சிடலாம். இந்த 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 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ஏங்கிறவருக்கு தெரிஞ்சே இவர் 12 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்த அனுபவம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிங்கிறவர் அதில் எல்லா விதத்திலும் உரிமை கோருவதற்கு முயற்சிக்க வேண்டும். இல்லை அப்படின்னா ஏங்கிறவர் ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னாலும் அவரோட மல்லு கட்டி யுத்தம் பண்ணி 12 வருஷத்துக்கு மேலே அவரோட மல்லு கட்டி இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலும் இந்த பிங்கிறவர் உரிமை கோரலாம். இது சம்மந்தமான சுவாரஸ்யமான வழக்குகள்லாம் அடிக்கடி நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக ராமநாதபுரம் மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அந்த வழக்கை படித்தேன். பட் அந்த வழக்குடைய முழு சாராம்சமும் எனக்கு கிடைக்கல. இல்லாட்டி நான் முழுசாகவே அந்த வழக்கு சம்மந்தமான காப்பிகள் எல்லாமே உங்களுக்கு நான் இணைச்சிருவேன். ஆனால் தேடி பார்த்து கிடைக்கல. அந்த வழக்கு நான் படித்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷமாக ஒருத்தர் இடத்த அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் பேரில் பட்டா இருக்குது, அவர் பேரில் வீட்டு ரசீது இருக்குது, அவர் பேரில் தண்ணீர் இணைப்புக்கான பில் வச்சுருக்கிறாரு, மின்சார கட்டண பில் வச்சிருக்கிறாரு. அதுபோக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அந்த ஏரியாவில் அடங்கல் எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பேரில் வச்சிருக்கிறார். 40 வருஷம் கழித்து திடீர்னு ஒருத்தர் 1950 போடப்பட்ட ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு இது எங்கள் தாத்தாவுடைய இடம், அதனால் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கிறீங்க, இதை வெளியில் போங்கன்னு சொன்னோன்னா பஞ்சாயத்து வந்துடுது. பஞ்சாயத்து வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 1950 பத்திரம் போட்டாங்களே அந்த நபர்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது எங்கோட் நிலம், 40 வருஷமாக இவர் இதில் இருக்கிறாரு, இவரை காலி பண்ணுங்கள். இப்போ கோர்ட்டு விசாரணை பண்ணி இந்த சட்டத்தின் கீழே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷமாக அவர் அந்த சொத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாரா தெரியாமல் இருந்தாரா அப்படிங்க. இல்லை, தெரிஞ்சு தான் இருந்தார். இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த நில உரிமைதாரர்களுக்கு தெரிஞ்சே இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியேற்றுவது ரொம்ப கடினம். இப்போ என்ன நீதிபதி என்ன கேட்டாங்கன்னா, 40 வருஷமாக அவர் உங்கள் நிலத்தில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் விட்டீங்க. ஒரு சொத்தை குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார் அப்படின்னு தெரிஞ்சால் 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் நீதிமன்றம் உங்களோட உரிமை கோரணும். நீங்கள் 12 வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா இவர் அந்த சொத்தில் சுவாதீனம் பெறாரு, இவர் அனுபவதாரர் என்ற முறையில் அவருக்கு உரிமை கோருவதற்கு அதில் அவருக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை முடிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி 40 வருஷமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தார்ல, அவர் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லா ரசீதையும் வச்சுருந்தார், எல்லா ஆவணங்களும் கரெக்டாக வச்சுருந்ததுனால இந்த 1950 போடப்பட்ட பத்திரத்தை தூக்கிட்டு வந்தாலும் அந்த கேஸு செல்லலை. அதுக்கப்புறம் அது மேல்முறையில் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இதே போல் 2019 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. அதே இந்த மாதிரி 2 பேருக்குள்ள பிரச்சனை தான். திடீர்னு ஒருத்தர் என் சொத்தை என் சொத்தில் நீ இருக்கிற, நீ காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அவர் காலி பண்ண மாட்டுறாரு, அவர் வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டு அந்த வழக்கில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவமே திசை மாறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 வருஷமாக இவர் தெரிஞ்சு குடியிருந்தாரா தெரியாமல் குடியிருந்தாரா அதான் கேள்வி. தெரிஞ்சு தான் குடியிருந்தார். அப்போ ஏன் நீ கேட்கல? இதை நல்லா விளங்கிக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சே ஒருத்தர் 12 வருஷத்துக்கு மேலே உங்கள் நிலத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறார் அப்படின்னா அவரை நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற பேரில், உங்களுக்கு தெரிஞ்சே தான் அவர் குடியிருக்கிறார் அப்படிங்கிற பேரில் அவருக்கு அது சாத்தியம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2019 வரைக்கும் இந்த நில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்களே அவங்க, நான் 12 வருஷத்துக்கு மேலே இங்கே நான் குடியிருக்கிறேன், எனக்கு பட்டா கொடுங்கன்னு சொல்லி உரிமை கோருவதற்கு வழி இல்லை. அந்த 2019க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் உரிமை கோருவதற்கு ஒரு வாய்ப்பு
வாய்ப்பாக மாறி விடுகிறது. 2019க்கு அப்புறம் நான் 12 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்சே தான் நான் இங்கே இருக்கிறேன், இவர் தான் என்ன பண்ணிட்டாருன்னா வேண்டுமென்றே என்னை விரட்டுவதற்காக இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் உருவாக்குற ஆவணங்களை எடுத்து கொண்டு போய் இவர் இப்போ கேஸ் போடலாம். ஏற்கனவே முன்னாடி என்ன பார்த்தோம், யார் நில உரிமைதாரோ அவங்க தான் கேஸ் போடணும். ஆனால் இப்போ யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க 12 வருஷத்துக்கு மேலே அவங்க கேஸ் போடலாங்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அப்படி மாறி 2019 வந்துருச்சு. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. யாரையும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நிலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு ஆக்குப்பை பண்ண விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, அப்படியே குடியிருக்கிறாங்கன்னா 12 வருஷத்துக்கு உள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி வழக்கு தாக்கல் பண்ணி அவங்கள வெளியில் துரத்துறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ண ஆவணங்கள்லாம் வச்சு அவங்க உரிமை கோருவதற்கு முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல இந்த வீடியோவில் நான் முயற்சிக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 12 வருஷம் தாண்டிச்சுன்னா அவர் சுவாதீனம் அப்படிங்கிற ஒரு உரிமையை அவர் பெற ஆரம்பிக்கிறார். அதுதான் பிரச்சனை. அப்படி பெற்றுக்கொண்டால் அவர் என்ன செய்தார், எனக்கு இதில் எல்லாமே வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது, என் சம்பாத்தி எல்லாம் இந்த இடத்துல தான் போட்டு வச்சுருக்கிறேன், எனக்கு வீடு இதில் தான் இருக்குது, நான் என்னை துரத்து விட்டீங்கன்னா நான் ஆண்டியா போயிடுவேன், அவர் சைட்லேருந்து வாதங்களை முன் வச்சா இந்த சட்டத்தின் கீழே அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு தீர்ப்புகள் சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ தனிநபருடைய இடத்தை ஆக்கிரமம் பண்ணால் தானே 12 வருஷம் அப்படின்றீங்க. அதே கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமம் பண்ணால் என்ன வரையறை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 ஆண்டுகள் அதில் நீங்கள் ஆக்குப்பை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத விதிமுறேன். இந்த 30 ஆண்டுகளுக்கு நீங்கள் அதில் ஆக்கிரமம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முறைப்படி 30 வருஷம் அனுபவம் உங்கள் பேரில் இருக்குது. அவங்க நீங்கள் ஒரு பட்டா கேட்குறீங்க, 30 வருஷம் நான் இதெல்லாம் இருக்கிறேன், எனக்கு பட்டா கொடுங்க கவர்மெண்ட்டை கேட்குறேன்னா அவங்க ஒரு 5 பேர்கிட்ட ஆய்வு பண்ணிவிட்டு ஆமாம் இவங்க இங்கே தான் இருக்கிறாங்களா, இவங்க தான் ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்காங்களா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் அந்த நிலம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்கிட்ட யுத்தம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் போய் தான் என்ன செய்யணும், நீங்களும் வாங்குறாருந்தா அப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும், வாங்கிக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள முயற்சிக்கிறேன். ஆகவே இதை குறித்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடுங்க. 12 வருஷமாக எந்த இடையூறுமே இல்லாமல் அந்த நில உரிமையாளர்களுக்கு தெரிஞ்சே ஒருத்தர் அதில் குடியிருக்கிறாருன்னா அவர் இன்றைக்கு உரிமை கூறுவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கிறாரு. 12 வருஷத்துக்கு இடையில் ஒருத்தர் ஆக்கிரமம் பண்ணியிருக்காரு, நீங்கள் தெரிஞ்சு அவரை விடாமல் உடனே வழக்கு போட்டிங்கன்னா அவர் ஈஸியாக வெளியேற்றிடலாம். இது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 12 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னா அவர் சுவாதீனம் பெற்றவராக மாறிடாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் வாடகைதாரர்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பொருந்தாது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஒருத்தர் 12 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் கடையை வாடகைக்கு விட்டுருக்கோம், அவர் திடீர்னு கடையை சொந்தமாக்கிறோம் அப்போலாம் நினைக்காதீங்க. அதை உரிமை கோருவதற்கு எந்த விதத்தில் வலிமை கிடையாது. அவர் பேரில் வீட்டு ரசீது, அவர் பேரில் இபி ரசீது, அவர் பேரில் தண்ணீர் இணைப்புலாம் வாங்கியிருக்க முடியாது. எல்லாமே உங்கள் பேரில் தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது குடியிருந்து ஆக்கிரமம் பண்ணி குடியிருக்கிறவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதோடு வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.